2 286. அதனால எவரொருவருக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டத்தை கொடுப்பதில்லை. அந்த சக்தி கொடுக்காது. தாங்கிக் கஷ்டத்தை நிச்சயமா கொடுக்காது. அவர் சம்பாதித்த நன்மையும் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையும் அவருக்கே. நன்மைக்கான கூடிய நன்மையும் பல மடங்காகவும், தீமைக்கான கூடிய தீமை அதே அளவும். அதுலேயும் நமக்கு சலுகை பண்ணிக்கலாம். நன்மைக்கான கூலி பல மடங்கும், தீமைக்கான கூலி அதே அளவு. அதுக்கு காலவாசம். அந்த காலவாசத்தில் நம்ம மனம் திருந்திட்டோம்னு சொன்னால், தவறு உணர்ந்து சொன்னால் அது நன்மையாக மாற்றி வைக்கப்பட்டு அவ்வளோ சலுகை நமக்கு. ஒரு நன்மை, ஒரு நல்ல எண்ணத்துக்கு 10 மடங்கு இன்னும் பல மடங்கு நன்மையும், ஒரு கெட்ட எண்ணத்துக்கு பல காலவாசம் கொடுக்கப்பட்டு அதில் உணர்ந்தா கூட அப்பயும் நன்மை மாதிரி ஆற்றல் அவனுக்கு. கெட்டதை திருத்திக்கிறதுக்கு காலவாசம் கொடுக்கப்படுது, நன்மைக்கு உடனே கொடுத்துட்றான். அந்த காலவாசத்தில் நான் என்னுடைய பேச்சு தப்பாக இருக்குது, என்ன தப்பாக இருக்குது, என்னுடைய பார்வை தப்பாக இருக்குது, செயல் தப்பாக இருக்குது, நான் நடந்துகிட்ட விதம் தப்பாக இருக்குது அப்படின்னு உணர்ந்துட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஏற்பட்ட காலத்தில் எவ்வளோ நமக்கு நன்மையை சம்பாதிக்க முடியுமோ அந்த நன்மையை அங்கேருந்து அப்படியே மாற்றிடலாம். தவறு உணர்ந்துன்னு சொன்னால் அப்படி நமக்கு இறைவன் அளவற்ற அருளால் நேரத்தை இருக்க முடியும். அந்த அனுப்பின் காரணமாக தான் நீ வாழ்விக்கப்பட்டிருக்கும். நம்ம சின்ன சின்ன நன்மை கழிவு தொலைவு தான், பெரிய நம்ம எதுவும் கிடையாது. அது நமக்கே தெரியும் உணர்ந்து பார்க்கும்போது. ஒட்டுமொத்தமாக நம்மகிட்ட தீமை இருந்தாலும் கூட சொல்லும்போது ஏற்றுக்கிற மனப்பக்குவத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. சொல்கிறது சரியாக தான் இருக்குது, நம்ம தவறிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஏற்றுக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை. இன்னும் அதுலேருந்து சொந்தமாக உணர்ந்து சுயமாக மீறணும் விரும்பும் போது இறைவன்ட்ட இன்னும் சிறப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, சுகத்துக்கு மேலே சொல்லிக்க வாழ்க்கை. எங்கள் இறைவனே, நாங்கள் மறந்து போயிருப்பினும், முதல்ல உன்னை மறந்ததன் காரணமாக தான் பிரச்சனையே. கிடைச்சவங்க மறந்ததன் காரணமாக, படைப்புகளை இறைவனுக்கு இணை வச்சதன் காரணமாக பிரச்சனை ஆரம்பிச்சு. இப்போ நம்ம உணர ஆரம்பிக்கிறோம், இறைவன் ஒருத்தர் இருக்கான், அவன் நம்ம கூட தான் இருக்கான், அவன் நம்மளை இயக்கிட்டு இருக்கான், நம்ம மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது இலையும் வார்த்தையை தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ வாழ்க்கையில் உணர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மூச்சு எங்காது.